இங்கே 2 பால்சம், அங்கே 2 பால்சம். இதெல்லாம் வந்து சீட்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து ஜினியா சீட்ஸ் போட்டிருக்கேன். 2வது, இது வந்து 3வது. ஸோ 3 செடி வந்திருக்கு. கேக்டஸு அதில் பாருங்கள் உங்களுக்கு மொட்டே வந்துருச்சு. அதே மாதிரி மல்லி சீசனும் முடிய போகுது இல்லையா? மல்லி பார்த்திங்கன்னா இது ரோஜா மல்லி, 10 அடுக்கு மல்லி. பிரைஸ் லார்ட், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மாடி வேலைகள் என்னென்ன செய்கிறோம், நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தூரத்தில் ஜேசிபி வந்துடுச்சு. ஜேசிபி வந்தாலே நமக்கு மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் ரோடெல்லாம் அந்த தண்ணி நிற்கிற இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. வருஷம் நடக்கிறது தான். ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா மழைக்கு தக்க வேலைகள்லாம் செய்யணும் இல்லையா? அதனால் இப்போ நமக்கு ரெயின் லில்லிஸ் வந்து நமக்கு இப்போ பூக்கிற சீசன். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மொட்டு மட்டும் விட்டுட்டு இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்படி பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குது. ஒரு ஸ்டாண்டில் ஒரு கலர். இப்போ இந்த ஸ்டாண்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டாண்டில் 2 லேயர் முடிச்சிட்டேன். இப்போ இந்த கீழ் லேயர் பண்ணணும். நான் முக்கியமாக பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை டைமில் நமக்கு தவளைகள் வந்து மேலே உட்காந்துக்கும். தவளைகள் வரும், அதுக்கப்புறம் இந்த மரவட்டைன்னு சொல்லுவோம், அது வரும். ஸோ அதெல்லாம் நம்ம கை வைக்கிறதுக்கு பயமாக இருக்கும். நம்ம தான் சேஃபாக இருக்கணும் இல்லையா? அதனால் தொட்டி பார்க்கும் போதே நமக்கு கிளியராக இருந்துச்சுன்னா எந்த பூச்சி வந்து படுத்துருக்கிறது அதெல்லாம் நமக்கு கண் கூட பார்க்கலாம். ஸோ அதனால் கிளியர் பண்ணலாமேன்ட்டு. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மதியானம் 12:30 ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரங்கூன் மல்லி சிங்கிள் பெட்டல், நம்ம அடுக்கு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தோம்ல, இது வந்து சிங்கிள் பெட்டல். இதை வந்து ஒரு ஷேப்பாக ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அது பாசிபிள் ஆகும்னு தெரியல. கொஞ்சம் லென்த்தியாக போகிற இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம ப்ராபகேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு ஒரு ட்ரீ மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டும் பண்ணணும். இதில் டேபிள் ரோஸு, ரெயின் லில்லி எல்லாமே கலந்து இருக்குது. ஸோ அதையுமே நம்ம எடுக்கணும். பெருக்கிறது இனிமேல் தான் பெருக்கணும். ஏன்னா ஆடி மாதம் நமக்கு காற்று ஜாஸ்தி இருந்தனால பெருக்கவே முடியல. மாமரத்துலேருந்து இலைகள் கொட்டிகிட்டே இருந்துச்சு. அதனால் இனிமேல் தான் நம்ம பெருக்கணும். பெருக்கிற வேலை எல்லாமே நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெயின் லில்லி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்ஸ் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பால்சம்லாம் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே 2 பால்சம், அங்கே 2 பால்சம். இதெல்லாம் வந்து சீட்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து ஜினியா சீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் மேரிகோல்டு, கோல்டன் கலர் டெடிபியர் மேரிகோல்டுன்னு சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி போட்டிருக்கேன். அது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது பூக்கும் போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நெற்பவழம் போட்டிருக்கேன். ஊற வைக்கல, அப்படியே தான் போட்டிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. இதுலேயும் ஜினியா இருக்குது. ஆனால் இதில் எல்லா ஜினியாவுமே உங்களுக்கு ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒன்று கூட வரல. ஸோ பார்த்துட்டே தான் இருக்கிறேன் நான். அப்புறம் கசானியா போட்டிருக்கேன், ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம களை செடின்ட்டு தேவையில்லாமல் எதனா பிடுங்கி விட்டுற போகிறோன்ட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சுன்னா நமக்கு இலைகள் பார்த்து தெரிஞ்சிடும் அது என்ன பிளான்ட்டுன்னு. அதுக்கப்புறமா அதை செப்பரேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் காஸ்மோஸ் ஆல்ரெடி நான் பிரித்து வச்சுட்டேன். அதெல்லாம் ஃப்ளவர்ஸ் வரும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் மந்த் ஃபஸ்ட்டு வீக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சிகப்பு கலர் மருதாணி வந்து நான் ஃபோட்டோ ஒன்று வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்திங்களான்னு தெரியல. நம்ம சேனல் வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த சீட்ஸ் வந்து நான் நிறைய தடவை தனித்தனியாக போட்டு ட்ரை பண்ணேன். அதில் ஒன்றுமே ஸ்ப்ரவுட் ஆகலை. ஆனால் ஸ்டெம் கட்டிங் வச்சது சக்ஸஸ் ஆகிருக்கு. அது எதுவும் என் சித்தி வீட்டில் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் மிச்சம் அந்த சீட்ஸை வந்து ஒரு தொட்டியில், ஒரு ரெயின் லில்லி தொட்டில் தான் அப்படியே தூவி விட்டுட்டு வந்தால் வரட்டும், வந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லாட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு போட்டேன். இப்போ நான் அந்த ரெயின் லிலிலாம் கட் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ தான் பார்த்தா 3 ரெட் கலர் மருதாணி பூ வந்து ரெட்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். அது வந்து 3 செடி முளைச்சிருக்கு. எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. அதை நீங்களும் பாருங்கள். பார்த்திங்கன்னா இதுதான், இந்த தொட்டில் தான் நிறைய போட்டேன். எப்படியும் ஒரு 50-100 சீடு போட்டேன். சரி வந்தால் வரட்டும் அப்படின்ட்டு பார்த்தா இதோ ஒன்று முளைச்சிருக்கு. இது 2வது, இது வந்து 3வது. ஸோ 3 செடி வந்திருக்கு. நான் ஆக்சுவலாக இது கட் பண்ணும் போது தான் பார்த்தேன், மருதாணி மாதிரி இருக்கே, நான் போட்டதே மறந்துட்டேன். இதில் டேக் கூட நான் போட்டு வைக்கல. பார்த்தா எனக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டியா அப்படின்னு. கரெக்டாக ஒரு சின்ன சைஸ் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இது வந்து கொஞ்சம் நல்லா மழை பெய்யட்டும், நல்லா பெருசாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு.
ஸோ ரெட் கலர் ரொம்பவே நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். கடைசியில் இதோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வீட்லேயே இருந்துச்சு. அவங்களே அந்த மரம் வச்சுருக்காங்க. அது ஒரு தடவை நான் போகும்போது தான் அங்கே நான் சிவப்பு கலர் பூ பார்த்து எனக்கு நான் சீட்ஸ் கொண்டு வந்தேன். ஸோ இது அதுக்கப்புறம் கேக்டஸ்லாம் நம்ம பிரித்து சீட்லிங் ட்ரேயில் போட்டு வச்சுருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போது நல்லா செட் ஆகிட்டு பூவுமே வந்துடுச்சு. அது உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான், ரொம்ப பெருசாலாம் இந்த வீடியோ இருக்காது. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சதும் பார்த்திங்கன்னா ரெயின் லில்லிஸ்லாம் மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக வந்து இது வச்சுருந்தோம் கேக்டஸு. அதில் பாருங்கள் உங்களுக்கு மொட்டையே வந்துருச்சு. இதிலலாம் நிறையவே ஃபார்ம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லி செடிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது நம்ம ரோஜா மல்லி. இது வந்து 10 அடுக்கில் இருக்கும் மல்லி. ரொம்பவே அழகாக ரோஸ் மாதிரி இருக்கும். ரோஜா மல்லி, ராஜ மல்லி, 10 அடுக்கு மல்லி, ரோஸ் மல்லின்ட்டு நிறைய பேரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ வச்சாலே அழகாக ரோஸ் மாதிரி இருக்கும். அடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா ராமர் பானம் மல்லி. இதோட ஷேப் பார்த்திங்கன்னா நல்லா மிளகாய் மாதிரி இருக்கும். மிளகாய் மல்லினும் சொல்லுவாங்க. இது வந்து ஒத்த அடுக்கு தான். இது வந்து அடுக்கு கிடையாது, ஒரே ஒரு லேயர் தான். இப்போ நான் பூ காமிக்கிறேன் பாருங்களேன். சிங்கிள் தான், அழகாக இருக்கும். ஆனால் இதுவுமே கட்டி வைக்கும் போது நல்லாயிருக்கும். அப்படியே இந்த 8 கால் பூச்சி மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம் இதில், ஒரு போன வருஷம்னு நினைக்கிறேன். இது வாசனையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா முல்லையுமே செடி இருக்குது. ஆனால் பெரிய செடியாக இருக்குது. அது நம்ம மாடிக்கே கொண்டு வரல, கீழவே தான் இருக்குது. அதை கூட நான் ப்ரூன் பண்ணி மாடி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அப்புறம் ஜாதி மல்லியும் இருக்குது, நித்திய மல்லியும் இருக்குது. ஆனால் இந்த மல்லி வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ரோஜா மல்லி, இந்த ராமர்பானம், ராமேஸ்வரம் மல்லி இன்னும் இப்போ பூ முடிஞ்சிருச்சு. பூத்தாலுமே அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுக்கு மல்லி கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 தொட்டி வச்சுருக்கோம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி பார்த்திங்கன்னா 3 தொட்டியில் இருக்குது. இது வந்து லேயர்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 3 அடுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம ரோஸ் செடிகளை காமிச்சு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? இப்போதைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மழை வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோஸ் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. க்ரோத் பரவாயில்ல. இப்போ ஒரு தடவை எக்ஸோடஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் திட உரம் வந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ அந்த உரமே எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ மறுபடியும் அதுதான் நான் போட போகிறேன். அது போட்டாக்க எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வளருது. பூக்களோட சைஸுமே பெருசாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு க்ரோத் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லா தொட்டிகள்லையுமே அந்த பொடுதலை செடி பரவி இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் ப்ரூன் பண்ணி அந்த உரம் கொடுத்துட்டேன்னா ரோஸ் செடிகள் மறுபடியும் சூப்பராகிடுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் தண்ணி ஊற்றலை. ஏன்னா மழை அடிக்கடி வருதுன்றதுனால தண்ணி ஊற்றலை. இப்போ ஈவினிங் வரைக்கும் பார்ப்பேன். மழை வரலைன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி தான் ஆகணும். ஏன்னா நேற்றுமே தண்ணி ஊற்றலை. ஸோ ஈரம் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.